சில பேருக்கு வந்து லோ சுகர் இருக்கும், ஹை சுகர் இருக்கும். ஸோ இதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது லோ சுகர், ஹை சுகர்ன்றதை பத்தி சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ வந்து இப்போ லோ சுகர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை வந்து எப்படி கையாளணும் அவங்க வீட்டில் இருக்கவங்க? சுகரில் எடுத்துக்கிட்டோம்னா 2 தான். ஒன்று ஹைப்பர் கிளைசீமியா. ஹைப்பர் கிளைசீமியானா அளவுக்கு அதிகமான பிளட் சுகர், ரத்தத்தில் அதிகமான சர்க்கரை அளவு. ஓகே. இது சாதாரணமாக யாருக்கு வரும்னா ஒரு சர்க்கரை பேஷண்ட்டு சரியாக அவங்க மருந்து எடுத்துக்கல, உணவு கட்டுப்பாடு கிடையாது, உடற்பயிற்சி கிடையாது, மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறது கிடையாது, சாப்பாடில் எல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க, தீபாவளி வருது நல்லா கொண்டாடிடுறாங்கன்னு வைங்க, அப்போது சுகர் அவங்களுக்கு அதிகமாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சான்ஸ் 400 500. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப் 2 டயபெட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா சர்க்கரை அளவு வச்சு ஒருத்தங்களுக்கு அவங்களுக்கு உடலில் வந்து எந்த ஒரு அறிகுறிகளும் தெரியாமல் போகலாம். சில பேர்த்துக்கு 250லேயே வந்து மயக்கம் வரலாம், தலை சுற்றலாம், நீர் அதிகமாக போகலாம், பசி அதிகமாக எடுக்கலாம். இந்த மாதிரி அறிகுறிகள் அதிகமான சர்க்கரை இருக்கும்போது வரும். சில பேர்த்துக்கு 400 போனாலும் ஒன்றுமே வராது. ஸோ அதனால் ஹை சுகராக இருக்கணும்னு பார்க்கணுன்னா நம்ம ஒரு அட்லீஸ்ட் அந்த டைமுக்கு ஒரு குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணி குளுக்கோமீட்டரில் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். ஒரு அறிகுறியை வச்சுட்டு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். 2வது நம்ம வந்து ஹைப்போகிளைசீமியா. ஹைப்போகிளைசீமியானா தாழ்வு சர்க்கரை நிலை. இந்த தாழ்வு சர்க்கரை நிலை எப்போ ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் இருக்கவங்க மாத்திரை மருந்துகளை எடுத்துகிட்டு இருக்காங்க, ஆனால் ரொம்ப நாள் ஆகி டாக்டரை போய் பார்க்கல, சர்க்கரை அளவை செக் பண்ணலை, சில சமயம் சாப்பாடு சரியாக இருக்காது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜுரமோ வந்து இல்லை ஒரு வாந்தியோ இல்லை பேதியோ அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் சர்க்கரை குறையும். சாப்பாடு நெடுநேரம் விட்டாங்கன்னா காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தாழ்வு சர்க்கரை நிலை வரலாம். தாழ்வு சர்க்கரை நிலை வந்தால் உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான பசி எடுக்கும், நடுக்கம் ஏற்படும், உடலெல்லாம் வேர்வை கொட்டும், மயக்கம் அடையலாம், சில பேர்த்துக்கு ஃபிட்ஸு கூட வரலாம். அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அறிகுறிகள் கொடுக்காது. சில பேர் அப்படியே ஒன்றுமே பேசாமல் உட்காந்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு மாறுபடும். அதே மாதிரி சர்க்கரை நிலை தாழ்வாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணுன்னா நம்ம ரத்தம் பரிசோதனை பண்ணி பார்த்து 70க்கு கீழே இருந்ததுன்னா தாழ்வு சர்க்கரை நிலை ஹைப்போகிளைசீமியா. இந்த ஹைப்போகிளைசீமியா வந்த உடனே ஆனால் அவங்க பண்ணுற சேஷ்டைகள் நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். நான் உடனே அவங்களுக்கு ஏதாவது சர்க்கரை தண்ணியோ வாயில் ஊற்றிட்டு இல்லைன்னா சாப்பிட ஏதாவது கொடுத்தீங்கன்னா 5 நிமிஷம் 2 நிமிஷம் உடனே உட்காந்துருவாங்க. பட் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போகிளைசீமியா எல்லாமே ஒருத்தங்க சீராக அவங்களோட உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, அவங்களோட மருந்து மாத்திரைகள், டாக்டருக்கு போக வேண்டிய செக்கப் இதெல்லாம் ரெகுலராக இருந்ததுன்னா வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. எப்போ நம்ம அதை வந்து சரியாக பண்ணிக்காமல் விட்றோமோ அப்போ அதிகமான நிலைக்கும் போகிற சான்ஸ் இருக்குது, தாழ்வு நிலைக்கும் போக சான்ஸ். ஸோ டாக்டர், நீரிழிவு குறைபாடு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கண்டுக்காமல் இருக்காங்கன்னு வைங்களேன், அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி போகும்? ஏன்னா ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அஃபெக்ட் பண்ணுங்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளட் எல்லாம் வந்து அது கிளாட் ஆகாது, ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கீங்க அடிப்பட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான உறுப்புகள் பாதிப்பு ஏற்படும் கண்டுக்காமல் விட்டா? முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா சர்க்கரை நோயாளின்னு சொல்கிறேன், குறைபாடு இருக்கவங்க வந்து ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது. இந்த பின் விளைவுகள்ங்கிறது சர்க்கரை நோயில் ஏற்படும். ஏன் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கலைன்னா ஏற்படும். நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி இருந்து நம்ம சுகரை ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோலில் வச்சுருந்தோம்னா பின் விளைவுகள் வராது. இது வந்து நம்மளுக்கு ஒரு ரூல் கிடையாது. சர்க்கரை நிறையா பேர் அதான் பயப்படுறாங்க. நான் தான் தெளிவாக சொல்கிறேன், சர்க்கரை வந்துட்டால் பின் விளைவுகள் வருங்கிறதே கிடையாது. இப்போ 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் சர்க்கரை நோய் இருக்கவங்கெல்லாம் 1% பின் விளைவுகள் கூட இல்லாமல் இருக்கிறாங்க. நம்ம சர்க்கரையை எப்படி வச்சுருக்கிறோமோ கட்டுப்பாட்டில் நல்லா வச்சுருந்தோம்னா அவங்களுக்கு பின் விளைவுகள் வராது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பின் விளைவுகள்ங்கிறது நம்மளாக பண்ணிக்கிறது தானே தவிர தானாக வர்றது கிடையாது. நம்மளா எப்போ பண்ணிக்குவோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்க்கரை நோய் இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை பற்றி நம்ம கொஞ்சம் கூட கவலைப்படாமல், அதோட அளவை கட்டுப்படுத்தாமல், அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணாமல், என்னென்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நம்ம பண்ணும்போது தான்
நம்மளுக்கு பின்விளைவுகள் ஏற்படும். அண்ட் டாக்டர், இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து சர்க்கரை நோய் வராம இருக்கிறதுக்கு இந்த தடுக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் ப்ரிகாஷனரியா நம்ம பண்ணுவோம்ல டாக்டர், அதுக்கு வந்து சர்க்கரை நோய் மருத்துவத்தில் என்ன மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இப்போ வந்துருக்கு? அட்வான்ஸ்மெண்ட்னு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா ப்ரிவென்ஷன்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக லைஃப் ஸ்டைல் தான். நான் முதல்ல ஆரம்பத்திலேயே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி, இப்போ உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்தது, பரம்பரைத்தன்மை இருந்ததுன்னா இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வராமல் தடுக்கிறதுக்கு வந்து லைஃப் ஸ்டைல். அந்த அணுகுமுறைன்னு பார்த்தா இப்போ மாத்திரைகளில் நிறைய புது விஷயங்கள் வந்திருக்கு. நிறைய டைப் மாத்திரைகள் பார்த்தீங்கன்னா சிறுநீர் வழியாக குளுக்கோஸை வெளியில் தள்ளுற மாதிரி மாத்திரைகள் இருக்குது. அதே மாதிரி ஜிஎல்பி அனலாக்ஸ்னு சில ஊசிகள் இருக்குது, மாத்திரைகள் இருக்குது. இது வேறு வழியாக போய் உங்களோட சர்க்கரையை குறைக்கும். இந்த மாதிரி பல முன்னேற்றங்கள் இருக்குது. இப்போது நம்மளோட சர்க்கரை அளவு ஏறுதா இறங்குதான்னு பார்க்கணுமா, இல்லை சில பேர்த்துக்கு தாழ்வு நிலை அதிகமான நிலை இருந்ததுன்னா ஃப்ளாஷ் குளுக்கோஸ் மானிட்டரிங்னு இருக்குது. அது சின்ன பேட்ச் மாதிரி இங்கே வச்சுடுவாங்க ஷோல்டரில். அது நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த மாதிரி டைமுக்கு ஏற்ப நம்மளுக்கு வந்து அந்த குளுக்கோஸை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அது ஒரு ரீடர் இருக்கும், அதை வச்சு பார்த்துக்கலாம். அதை வச்சு நம்மளோட டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைப் 1 டயபெட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பேன்க்ரியாஸ்ன்னு இருக்குது, வேறு இன்சுலின் பம்ப் இருக்குது. அதை பம்பை பொருத்திட்டோம்னா அதே நம்மளுக்கு வந்து இன்சுலின் அளவு அதே மாதிரி அதே செக் பண்ணி அதே இன்சுலினை கொடுத்துரும். இந்த மாதிரி அணுகுமுறைகள்ங்கிறது நவீன முறைகள் இருக்குது. இந்த நவீன முறைகள்னால் நவீன சிகிச்சைனால் ரெகுலர் சிகிச்சை பயன்படாதுங்கிறது கிடையாது. யாருக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி. இப்போ ஜனவரி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வரப்போகிற இன்சுலின் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி அது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வர இன்சுலின்னா தினம் போடுற இன்சுலின் எல்லாம் போடக்கூடாதுங்கிறது கிடையாது. யாருக்கு அது பொருந்துமோ அவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே டாக்டர், ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எப்போவுமே எல்லாருக்குள்ளயுமே சர்க்கரை வியாதினாலே ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருந்துச்சு. வந்துட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நமக்கு இருக்கா இல்லையா, அதை எப்படி டயக்னைஸ் பண்ணணும், நிறைய டவுட்ஸ் இருந்தது. அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு தெளிவான விளக்கம் மக்களுக்கு கிடைச்சிருக்கும், அதுவும் ஃபேமஸான டயபெட்டாலஜிஸ்ட் கிட்ட இருந்து. ஸோ டாக்டர், டேக் ஹோம் அட்வைஸா நம்ம ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் எப்பவும் சொல்கிறது என்னன்னா, சர்க்கரை நோய் வந்துச்சுன்னா பயப்படாதீங்க, இடிஞ்சு போயிடாதீங்க. அதுதான் எண்ட் ஆஃப் லைஃப்னு நினச்சிடாதீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 18 to 20% வந்து சர்க்கரை நோய் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 7 பேர், 1லேருந்து 5 பேர்த்துக்கு சர்க்கரை இருக்குது. ஒரு ஃபேமிலியில் யாருக்காவது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து நம்ம ஒரு வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கிட்டு நம்ம அதை சரியாக வச்சுக்கணுமே தவிர, இதனால் நம்மளுக்கு கண்ணு போயிடுமோ, கால் போயிடுமோ, கிட்னி போயிடுமோன்னு பயப்பட வேண்டியதில்லை. அதான் அதை வந்து நம்ம கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. அது நம்ம இருக்கோ இல்லையாங்கிற மாதிரி நீங்கள் இப்போ விட்டாமல் ஓரளவுக்கு அப்பப்போ பார்த்து அதை நீங்கள் நல்லா சரியாக வச்சுக்கிட்டோம்னா சர்க்கரை நோயினால் எந்த பின்விளைவுகளும் வராது. அதே மாதிரி பெண் குழந்தைகள்னால் நிறைய பேர் பயப்படுறாங்க, அவங்களுக்கு நாளைக்கு ஃபேமிலி லைஃப்பில் ஈடு பண்ண முடியுமா, குழந்தை பிறக்குமா, இதெல்லாம் எதுவுமே பிரச்சனை கிடையாது. அவங்க சர்க்கரை நோய் நல்லா கண்ட்ரோலில் இருந்ததுன்னா நார்மலில் இருக்கவங்களுக்கும் சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதனால் தைரியமாக இருங்க.